ஒரு ஏர் இண்டியா போயிங் 737-800 கோழிக்கோடு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரன்வே நம்பர் 10ல லேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ரன்வேயோட பாதி தூரத்தை டச் டவுன் பண்ணாமலே கடந்து போயிடுறாங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் நோட்டீஸ் பண்ணுறாரு. பட் அவரால் எதுவுமே பேசவும் முடியல, செய்யவும் முடியல. ஏன்னா கேப்டன் இன் கண்ட்ரோலில் இருக்கார். எப்படி வேலை செய்யாத ஒரு விண்ட்ஷீல்டு வைப்பரில் ஆரம்பித்து டயபிட்டிஸ்க்காக ஏவியேஷன் அப்ரூவ் பண்ணாத சில மெடிகேஷன்ஸ் எடுத்து இந்த கேப்டன் வரைக்கும் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மேக்னோவா தமிழ். அண்ட் இந்த வீடியோ ஏர் இண்டியா ஃப்ளைட் 1344ஓட ஒரு சின்ன ஸ்டோரி. இன்சிடெண்ட் நடந்தது 7th August 2020 அரவுண்ட் கோவிட் டைமில். அண்ட் இந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணது யாருன்னா கேப்டன் 59-year-old மேல். அவருக்கு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்கு. அண்ட் டோட்டல் ஃப்ளையிங் ஹவர்ஸ் 10,848 hours. அவர் கூட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கொஞ்சம் யங்கான 32-year-old. அண்ட் அவருக்கு 1989 hours ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் ஏர் இண்டியாட்ட ஒரு பாலிசி இருந்தது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுறாங்களோ அங்கெல்லாம் அவங்கள பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் கேப்டனுக்கு எங்கெல்லாம் இருக்கணுன்ட்டு அவங்கக்கிட்ட ப்ரிஃபரன்ஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கேப்டன்ஸை பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் என்ன சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போது நம்ம ஃப்ளைட் இருக்கிற கோழிக்கோடில் 26 ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. பட் ஒரே ஒரு கேப்டன் தான் இருந்திருக்காரு. ஸோ ஆப்வியஸாக எல்லா ஃப்ளைட்டுக்கும் ஒரு கேப்டன் அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இருக்கணும். ஸோ இந்த கேப்டன் வந்து ஒன் டே முன்னாடி August 2020 தான் கோழிக்கோடுக்கு வந்திருக்காரு. அண்ட் இந்த 7th August அன்னைக்கு கோழிக்கோட்லேருந்து துபாய் அண்ட் துபாய் டு கோழிக்கோட் இந்த ஃப்ளைட்டை அவர் ஆப்ரேட் பண்ண போகிறாரு. அண்ட் 8th அன்னைக்கு இவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் 8th அன்னைக்கு வேறு எதுவும் கேப்டன் இல்லாதனால அந்த சேம் கேப்டனை இந்த 8th அன்னைக்கு போகிற ஃப்ளைட்டையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே ஏவியேஷனில் ஒரு ரூல் இருக்குது. ஒரு பைலட்டுக்கு இந்த சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் கொடுக்கணும் ஒரு ஃப்ளைட்டுக்கும் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும் நடுவில் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. ஸோ இப்போ இவர் இன்னைக்கு அதாவது 7th August வந்து இந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறதுனால 8th அன்னைக்கு மறுபடியும் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் பீரியட் அவருக்கு வேணும் அப்படின்றனால இந்த ஃப்ளைட்டை கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. அதாவது 8th அன்னைக்கு இருக்க ஃப்ளைட்டை கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. அண்ட் இன்கேஸ் இந்த 7th அன்னைக்கு ஏதாவது ஒரு டிலே ஆச்சு அப்படின்னா அந்த 8th அன்னைக்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டோட டைம் வந்து அகைன் டிலே ஆகிட்டே போகும். ஸோ இந்த கேப்டன் பற்றி இன்னொரு குட்டி தகவல் என்னென்னா, அவர் ஒரு டயபிட்டிஸ் பேஷண்ட். இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா இந்த டயபிட்டிஸ் பற்றி அவங்க மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏவியேஷன் அப்ரூவ்டு மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது இந்த டேப்லெட்ஸ் தான் பைலட்ஸ் எடுத்துக்கணும், இந்த டயபிட்டிஸ்க்கு, இந்த பிளட் ப்ரெஷருக்கு இந்தந்த டேப்லெட்ஸ் தான் பைலட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில மெடிகேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும்தான் பைலட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் அது வரைக்கும் அவர் கொஞ்ச நாள் கேப்பில் இருந்திருக்காரு. அண்ட் இந்த டெஸ்ட்லாம் முடிச்சு இப்போ அவர் ஏவியேஷன் அப்ரூவ்டு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ மறுபடியும் அவர் வந்திருக்காரு வேலைக்கு. இதில் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கேப்டன் வந்து ஏவியேஷன் அப்ரூவ்டு மெடிசன்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சில மெடிகேஷன்ஸ் அவராக வெளியே வாங்கியும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் இது யாருக்குமே தெரியல. ஏன் வெளியே டாக்டரை பார்த்து தானே மாத்திரை வாங்கியிருப்பாங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக. பட் இவரோட ஜாப் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸானது. அதனால தான் அந்த ரெகுலேட்டடான ஒரு மெடிசின்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பட் இவர் வெளியே இருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னா, ரொம்ப பிளட் சுகர் லெவல் வந்து ட்ராப் ஆகிறது, இல்லை லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பீரியாடிக்கலாக வந்து அவங்க டெஸ்ட் எடுத்துக்கணும், இந்தந்த மெடிசன் தான் சாப்பிடணும் அப்படின்ற ரூல் இருக்குது. இப்போ இந்த கோழிக்கோடு ஏர்போர்ட்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஏர்போர்ட் வந்து ஒரு டேபிள் டாப் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ரன்வே வந்து ஒரு ஹைட்ல இருக்கும். ஏர்போர்ட்டோட அந்த ரன்வேயோட ஈச் எண்டுமே வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். இந்த ரன்வேக்கு 2 எண்டுலையுமே ஸ்லோப் இருக்கிறதுனால இதோட யூசபிள் சர்ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டானது தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ரன்வேயோட எண்டு ஒரு சேஃப்டி ஏரியா, ரெசா அப்படின்னு ஒன்று இருக்கும். ரன்வே எண்ட் சேஃப்டி ஏரியா அப்படின்றது. ஸோ இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறனால அந்த லேண்டிங் யூசபிள் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இந்த ரன்வேல எப்பயுமே வந்து அப்ரோச் லைட்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் இன்னைக்கு வேற மழை பெய்ய போகுது. ஏர் இண்டியா இந்த ஏர்போர்ட்டை வந்து கேட்டகரி சி ஏர்போர்ட் அப்படின்ட்டு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க.
அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டான கேப்டன்ஸ் மட்டும் தான் இந்த ரன்வேல டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளைட் அதாவது கோழிக்கோட் டூ துபாய் வந்து ஒண்ணும் பெருசா நடக்கல. எப்பயும் போல டேக் ஆஃப் பண்ணாங்க. துபாய்ல லேண்ட் பண்ணிட்டாங்க. பட் துபாய்ல வந்து நோட்டபிளா கொஞ்சம் டிலே நடந்திருக்கு. அண்ட் இந்த துபாய்ல நடந்த டிலேவும் ஒரு காரணமா இருக்கலாம் இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு. ஏன் அப்டின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ளைட்ல என்னெல்லாம் டிலே ஆகுதோ, இது அடுத்த நாளோட ஃப்ளைட்டையும் இம்பாக்ட் பண்ண போகுது. அண்ட் அ அகைன் டேக் ஆஃப் அதாவது கோழிக்கோட் டூ துபாய்க்கு அகைன் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஃப்ளைட் இதுலலாம் ப்ரீ ஃப்ளைட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் பண்ணும்போது வெதர் ரிப்போர்ட் பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும், கேப்டனும் டிஸ்கஸ் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரியுது, கோழிக்கோட்ல நம்ம ரீச் ஆகுற டைம்ல நெறைய மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்ட்டு வெதர் ஃபோர்காஸ்ட் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல வேற ஒரு ஆல்டர்னேட் ஏர்போர்ட் அதாவது பக்கத்துல திருவாண்டம் ஆர் பெங்களூர் இன்கேஸ் கோழிக்கோட்ல லேண்ட் பண்ண முடியலன்னா, இந்த மாரி ஆல்டர்னேட் ஏர்போர்ட்ஸ் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூலும் கேரி பண்ணுவாங்க. துபாய்லருந்து எப்பயும் போல ஒரு ப்ராப்ளமும் இல்லாம டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஒரு க்ரூசிங் ஆல்டிட்யூட் போனதுக்கப்புறமா அண்ட் கோழிக்கோட்ல இப்போ கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கோழிக்கோடு போயி இன்கேஸ் லேண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும், கோழிக்கோடு அரவுண்ட் கோழிக்கோடு ஒரு ஹோல்டிங்ல இருக்கிறதுக்கு, அதாவது வெதர் கிளியர் ஆகுற வரையும் வெயிட் பண்றதுக்கு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஃபியூயல் இருக்கு. அண்ட் இன்கேஸ் அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா அவங்களால லேண்ட் பண்ண முடியலன்னா, அவங்களோட இன்னொரு ஆல்டர்னேட் ஏர்போர்ட்க்கு போறதுக்கான அமௌண்ட் ஃபியூவலும் அவங்க கிட்ட இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த லேண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேஷன் ஒண்ணு பண்ணுவாங்க. லேண்டிங் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஒரு நார்மலான ரன்வேலயே இந்த கால்குலேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. பட் இங்க கோழிக்கோட்ல வந்து ஆக்சுவலா ஒரு வெட்டான ரன்வே அண்ட் நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு டேபிள் டாப் ஸ்லோப்பா இருக்கிற ஒரு ரன்வே அப்படின்றனால, இங்க கண்டிப்பா அந்த லேண்டிங் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணியிருக்கணும். பட் மேபி அந்த கேப்டனுக்கு வந்து அந்த ஏர்போர்ட்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றனால, அவங்க அந்த கால்குலேஷன பண்ணவே இல்ல. ஸோ ஃபர்தரா இந்த ஃப்ளைட்ல என்ன ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஹெட்விண்ட் அண்ட் டெயில் விண்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு அப்படின்னா, அதுக்கு முன் பக்கத்துல இருந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விண்ட் வருது அப்படின்னா, அதுக்கு பேரு ஹெட்விண்ட். இல்ல அப்டின்னா, அது பின்பக்கத்துல இருந்து அத நோக்கி ஒரு காத்து அடிக்குது அப்டின்னா, அது வந்து ஒரு டெயில் விண்ட் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏர்கிராஃப்ட் என்ன விதமான டாஸ்க்க பெர்ஃபார்ம் பண்ண போறது அப்டின்றத பேஸ் பண்ணி, இந்த ஹெட் விண்டும், டெயில் விண்டும் நல்லது, கெட்டது அந்த மாரி மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேண்டிங் பண்றாங்க அப்டின்றபோது, ஒரு ஹெட் விண்ட் இருக்கு அப்டின்னா, ஆப்போசிட்ல காத்து வர்றதுனால அந்த பிளேன் வந்து சீக்கிரமா ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ லேண்டிங் அப்போ ஹெட் விண்ட் நல்லது. பட் இதே டெயில் விண்ட் இருக்கு லேண்டிங் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேன பின்னாடி இருந்து அது புஷ் பண்ணும். ஸோ அந்த லேண்டிங் டைம்ல டெயில் விண்ட் வந்து கொஞ்சம் மோசமானது. ஸோ எப்பயுமே ஒரு ஏர்போர்ட்டுக்கு மினிமம் 2 ரன்வே டைரக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரே ஒரு ரன்வே பட் இந்த சைடு இருந்து வந்தா ஒரு டைரக்ஷன்ல லேண்ட் பண்ணலாம். அண்ட் ஆப்போசிட் சைட்ல இருந்து வந்தா, அது ஒரு வேற டைரக்ஷன், வேற ரன்வே அப்டின்ற மாரி ஒரு கன்சிடரேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ யூசுவலா பைலட்ஸ் வந்து ஒரு ஏர்போர்ட் அப்ரோச் பண்றாங்க அப்டின்னா, அந்த டைம்ல ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அவங்களுக்கு எந்த ரன்வே வேணாலும் குடுக்கலாம். இனிஷியலா நீங்க ஒரு ரன்வே சூஸ் பண்ணியிருந்தாலும், அவங்க அந்த லேண்டிங் டைம் அப்போ நீங்க இந்த ரன்வே யூஸ் பண்ணிக்கோங்க அப்டின்ற மாரி அவங்க குடுக்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் இங்கேயும் வந்து எந்த விதமான டிஸ்கஷனும் அவங்க பண்ணல. மேபி இந்த ரன்வே 28க்கு பதிலா ரன்வே 10 வந்து லேண்ட் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டாங்கன்னா, என்ன பண்றதுன்னு எப்பயுமே பைலட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்போசிட் ரன்வேக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு முன்னாடியே இந்த க்ரூஸ் டைம்ல சும்மா இருக்கும்போது பேசி வச்சுக்குவாங்க. பட் இந்த மாதிரி எந்த விதமான டிஸ்கஷனும் அவங்க பண்ணல. மேபி இது எதனால இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்டின்னா, அவங்க இனிஷியலா பிளான் பண்ணது ரன்வே நம்பர் 28 அதாவது 280 டிகிரி டைரக்ஷன்ல இருக்க ரன்வேல. ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்க ரன்வேல தான் ஹெட்விண்ட் 14 நாட்ஸ்‌க்கு ஹெட்விண்ட் இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி லேண்ட் ஆகுற பிளேன்‌க்கு ஹெட்விண்ட் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சீக்கிரமா ஸ்டாப் பண்ணிர்லாம். ஸோ இதனால அவங்க அந்த ரன்வேவ மாத்துவாங்க அப்டின்றது நெனைக்கல. ஏன்னா இதோட ஆப்போசிட் ரன்வே 10 வந்து லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஹெட்விண்ட் அப்படியே ஆப்போசிட்டா டெயில் விண்டா மாறிடும். ஸோ லேண்டிங்க்கு அது கரெக்ட்டா இருக்காது. ஸோ மேபி இதனால அவங்க இந்த ரன்வே சேஞ்ச் ப்ராபபிலிட்டி அவங்க டிஸ்கஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ கோழிக்கோட் ஏர்போர்ட் ரீச் பண்ண போறாங்க. அண்ட் இப்போ வந்து ஏடிசி கிட்ட இந்த ஸ்டார்ம்ஸ் அவாய்ட் பண்ணி போணும் அப்படின்றதுனால, ஹெட்டிங்ஸ் கேட்டு கேட்டு அந்த வழியா அவங்க கோழிக்கோடு பக்கமா போய்க்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க முன்னாடியே பேசி வச்ச மாதிரி ரன்வே 28ல தான் லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ 3000 ஃபீட் ரீச் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கிட்ட விசிபிலிட்டி எப்படி இருக்கு? வெதர் எப்படி இருக்கு? அப்படின்ட்டு பைலட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்ன சொல்றாங்கன்னா, விசிபிலிட்டி 2000 மீட்டர்ஸ் அதாவது 2 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும்.
பட் அது வந்து ஃபாஸ்ட்டா குறைஞ்சிட்டு இருக்கு. 1500 மீட்டர்ஸ் ஆயிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில. ஏன்னா இன்னும் மழை அதிகமா வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏர்போர்ட்டுக்கு மினிமம் விசிபிலிட்டி டிஸ்டன்ஸ் லேண்ட் ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு மேல போச்சுன்னா, விசிபிலிட்டி குறைஞ்சதுன்னா, அந்த ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மினிமம் லெவல்ஸ் இருக்கும். இந்த ஏர்போர்ட்டுக்கு அது 1300 மீட்டர்ஸ். இப்பவே ஆல்மோஸ்ட் 1500 மீட்டர்ஸ் தான் விசிபிலிட்டி இருக்குன்றாங்க. ஸோ அந்த 200 மீட்டர்ஸ் மார்ஜின் தான் இருக்கு. பட் ஸ்டில் அது அக்செப்டபிள் அப்படின்றனால அவங்க அப்ரோச்ச கன்டின்யூ பண்றாங்க. இதுக்கு நடுவுல கிரவுண்ட்ல ஏர் இந்தியா 425 அப்படின்ற இன்னொரு ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் இவங்க டிசெண்ட் ஆகி ஏர்போர்ட் கிட்ட வர வர ப மழைனால கேப்டன் வந்து விண்ட்ஷீல்ட் வைப்பர ஆன் பண்ண சொல்றாரு. பட் அது ஆன் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே ஆஃப் ஆயிடுது. பட் அது வேலை செய்யல அதுக்கப்புறமா. அண்ட் இங்க ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, ஏர் இந்தியாவுக்கு ஒரு ரூல் இருக்கு. விண்ட்ஷீல்டு வைப்பர் ஆப்பரேஷனலா இல்ல, வேலை செய்யல அப்படின்னா, ரெயின் இருக்கிற மழை பெய்ற எந்த ஏர்போர்ட்லயும் வந்து அவங்க லேண்ட் பண்ணக்கூடாது. இது ஏர் இந்தியாவோட ஒரு ரூல். பட் அத வந்து பைலட்ஸ் மறந்துட்டாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1300, 1400 ஃபீட் கிட்ட வந்துட்டாங்க. பட் அவங்களால அந்த பிளேன ஸ்டேபிளா அப்ரோச் பண்ண முடியல. ஸோ, அதனால அவங்க வந்து கோ அரவுண்ட் டிசைட் பண்ணிட்டு லேண்ட் பண்ணாம கோ அரவுண்ட் பண்றதுக்கு மறுபடியும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, இப்ப ஏடிசி உங்க கோ அரவுண்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, வெதர் அண்ட் ரெயின் எங்களுக்கு சரியா தெரியல அ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சரி ஓகே. நீங்க கோ ரவுண்ட் பண்ணிட்டு, நீங்க இன்னொரு லேண்டிங் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுங்க அப்டின்ட்டு ஏடிசி சொல்றாங்க. அட்லீஸ்ட் இப்போ வந்து அவங்களுக்கு அந்த வைப்பர் சிச்சுவேஷன் ஞாபகம் வந்திருந்தா, கண்டிப்பா ஆல்டர்னேட் ஏர்போர்ட்ல தான் போய் லேண்ட் பண்ணியிருக்கணும். பட் அத பத்தி அவங்க எந்த டிஸ்கஷனும் பண்ணல. ஸோ இதுக்கு நடுவுல அந்த ஏர் இந்தியா 425 ஃப்ளைட் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க கோ ரவுண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அந்த சமயத்துல இவங்களும் கிளம்பலாம் அப்டின்ட்டு டாக்ஸி பண்ணி ரன்வே கிட்ட வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க ரன்வே 10 அதாவது ரன்வே 28க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க ரன்வே 10 வந்து அவங்களுக்கு கிட்ட இருக்கு அப்டின்றனால, நாங்க ரன்வே 10ல இருந்து டேக் ஆஃப் ஆகுறோம் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து டேக் ஆஃப். ஸோ அவங்களுக்கு ரன்வே 10 போனாங்க அப்டின்னா, அவங்களுக்கு டெயில் விண்ட் வந்து ஈஸியா இருக்கும். டேக் ஆஃப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 425 வந்து நாங்க ரன்வே 10 போறோம் அப்டின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி ஏடிசிட்ட கேட்குறாங்க. அண்ட் ஏடிசியும் இத அப்ரூவ் பண்ணிர்றாங்க. பட் இதே சமயத்துல வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பைலட்ஸ் கிட்டயும் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்களும் ஏன் ரன்வே 10லயே வந்து லேண்ட் பண்ணக்கூடாது அப்டின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சமயத்துல பைலட்ஸ் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அவங்க 28 ரன்வே 28க்காக தான் எல்லா செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ திடீர்னு ரன்வே மாத்துறாங்க அப்டின்னா, அவங்க திருப்பி எல்லா கால்குலேஷன்லாம் பண்ணணும். ஸோ இந்த கால்குலேஷன் எப்பயுமே மோஸ்ட்டா எல்லா ஏர்லைன்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்பரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் டூல் அப்டின்ட்டு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நீங்க எந்த ஏர்போர்ட்ல, எந்த ரன்வேல நீங்க லேண்ட் ஆக போறீங்க அப்டின்ட்டு எல்லா டேட்டாவும் போட்டீங்க அப்டின்னா, அதுவே உங்களுக்கு என்னென்ன ஸ்பீடு, இந்த டிஸ்டன்ஸ் பத்துமா இல்லையா அப்டின்ற எல்லா கால்குலேஷனும் அதுவே பண்ணி குடுத்துரும். பட் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கிட்ட இந்த டூல் குடுக்கல. அண்ட் இந்த டூல் இல்லாதனால இந்த எல்லா கால்குலேஷனும் பைலட்ஸ் வந்து மேனுவலா பண்ற மாதிரி இருந்தது. பட் அவங்க அதை இந்த டைம் பண்ணல. பட் ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்ன சொன்னாங்க அப்டின்னா, ரன்வே 10ல வந்து டெயில் விண்ட் அண்டர் 10 நாட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர் 10 நாட்ஸ் டெயில் விண்ட் அப்படின்றது மேனேஜபிளான ஒரு விஷயம் தான். பட் அதுக்கு கால்குலேஷன் பண்ணி கரெக்ட்டா லேண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தான், அந்த 10 நாட்ஸ் அப்படின்றது மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு நடுவுல ஏர்போர்ட்ல இன்னொரு ப்ராப்ளம் வேற. விண்ட் வேரியோமீட்டர் அப்படின்னு எல்லா ஏர்போர்ட்லயும் ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மீட்டர் தான் வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து எவ்வளோ காத்து வருது அப்படின்றத மெஷர் பண்ணி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு சொல்லும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பைலட்ஸ்க்கு சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இருந்து இந்த வேரியோமீட்டர் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல. ஸோ இப்ப ஸ்டில் அந்த லேண்டிங் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் எதுவுமே பண்ணல. அண்ட் பட் அவங்களுக்கு டெயில் விண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால, கேப்டன் வந்து ஆட்டோ பிரேக்ஸ வந்து ஆல்மோஸ்ட் 3ல செட் பண்ணியிருக்காரு. பட் மேக்ஸிமம் அப்படின்ற லெவல் மீதி இருந்திருக்கு. பட் அவர் அத யூஸ் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் 633 ஃபீட்ல ஏர்கிராஃப்ட் ஸ்டேபிளா லேண்டிங்க்கு கான்ஃபிகர் ஆகி வந்துட்டுருக்கு. பட் அவரோட இண்டிகேட்டட் ஏர் ஸ்பீட் அதாவது பிளேன்க்கு முன்பக்கம் இருக்கிற காத்து எவ்வளோ வேகமா வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 148 நாட்ஸ்ல இருக்கு அப்படின்ட்டு அவர் டிஸ்ப்ளேல காட்டுது. பட் அவர் கொஞ்சம் ரைட்ல பார்த்திருந்தாருன்னா, அதோட கிரவுண்ட் ஸ்பீட் அந்த பிளேனோட ஒரிஜினல் கிரவுண்ட் ஸ்பீட் வந்து 175 நாட்ஸ் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 25 நாட்ஸ் டெயில் விண்ட்னால அவரோட இண்டிகேட்டட் ஏர் ஸ்பீட் கம்மியாவும், கிரவுண்ட் ஸ்பீட் அதிகமாவும் காண்பிச்சிருக்கு. அப்போ 25 நாட்ஸ் டெயில் விண்ட். இதுல அவங்க லேண்டே பண்ணியிருக்க கூடாது. பட் ஏடிசி அண்டர் 10 நாட்ஸ் தான் வந்து டெயில் விண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் கேப்டன் இன்னொரு முக்கியமான டெசிஷன் எடுக்குறாரு. ஆட்டோ பைலட்ட டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு. பட் ஆட்டோ த்ராட்டில வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஆட்டோ த்ராட்டில் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோ பைலட் எப்படி பிளேனோட கண்ட்ரோல்ஸ் அதாவது லெஃப்ட், ரைட் அண்ட் பிட்ச் அப், டவுன் இத கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே மாரி ஆட்டோ த்ராட்டில் அப்படின்றது இன்ஜின்க்கு எவ்வளோ பவர் போணும், நம்மளோட கரண்ட் ஸ்பீட் என்ன, அதுக்கு இந்த இன்ஜின் பவர் எவ்வளோ போணும், எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத
ப்ரெஷருக்கு ஏத்த மாரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இன்ஜின் பவர. ஸோ அவரு ஆட்டோ பைலட் ஆஃப் பண்ணிட்டாரு. பட் ஆட்டோ த்ராட்டில்ல ஆன்லயே வச்சுட்டாரு. பட் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸோட ஆப்பரேஷனல் ப்ரொசீஜர்ல அவங்க இந்த மாரி சொல்லல. ஆட்டோ பைலட் எப்பலாம் டிஸ்கனெக்ட் பண்றாங்களோ, அப்பலாம் வந்து ஆட்டோ த்ராட்டிலும் டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். கேப்டன் ஆட்டோ பைலட்ட டிஸ்கனெக்ட் பண்ணோனே, அவரு என்ன நெனச்சாருன்னு தெரியல. திடீர்னு ஸ்டிக்க புஷ் பண்ணிட்டாரு ஃப்ரண்ட்ல. அதாவது ஏர்கிராஃப்ட்ட பிட்ச் டவுன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஆல்மோஸ்ட் 1500 ஃபீட் பெர் மினிட் அந்த அளவுக்கு பிட்ச் டவுன் பண்ணிட்டாரு. ஸோ எப்பயுமே ஒரு கிளைட் ஸ்லோப்ல லேண்ட் பண்றோம் அப்டின்னா வந்து, அது ஒரு 700 டூ 800 ஃபீட் பெர் மினிட்ல தான் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் டபுள் த ரேட்டா அவரு டிசெண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாரு. இத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃபீசரும் சொல்றாரு, "நீங்க டிசென்ட் ரேட்ட பார்க்கல" அப்டின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீசர் கத்துறாரு. அதுக்கு கேப்டன் கொஞ்சம் அஃபெண்ட் ஆன மாதிரி அவர் வந்து, "ஏதோ கரெக்ட் பண்றேன்" அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அண்ட் இதுக்கு நடுவுல ஒரு கிளைட் ஸ்லோப் வார்னிங்கும் வருது. அதாவது ஒரு ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இந்த பாத்ல தான் லேண்ட் ஆகணும். இந்த ஸ்லோப்ல தான் வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்றது ஒரு ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இது வந்து காக்பிட்ல டைமண்ட்ஸ் மாரி ஒரு 4 டாட்ஸ் அதுக்கு நடுவுல ஒரு டைமண்ட் இருக்கும். ஸோ இந்த டைமண்ட் எப்பல்லாம் 1.3 டாட்ஸ தாண்டி மேல போகுதோ, அப்போ வந்து இந்த கிளைட் ஸ்லோப் அப்படின்ற ஒரு வார்னிங் வரும். அண்ட் இப்போ ஆக்சுவலா கரண்ட்டா அவங்களோட 0.7 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு அவரு. ஸோ இது இது வந்து ஒரு ஸ்டேபிளான அப்ரோச் கிடையாது. ஸோ இந்த அப்ரோச்ச இங்கேயே அவரு கேன்சல் பண்ணிட்டு, திருப்பி ஒரு கோ அரவுண்ட் இல்லன்னா அவங்க வந்து ஆல்டர்னேட் ஏர்போர்ட்க்கு தான் போயிருக்கணும். இத கன்டின்யூ பண்ணியிருக்கவே கூடாது. பட் கேப்டன் இது வந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிட்ச் டவுன் ஆன ஏர்கிராஃப்ட்ட மறுபடியும் கிளைட் ஸ்லோப்ல வைக்கணும் அப்படின்ட்டு திருப்பி புல் அப் பண்றாரு. பட் ஓவர் கரெக்ஷன் பண்ணி திருப்பி கிளைட் ஸ்லோப்க்கு மேல போயிடுறாரு. ஸோ இந்த மாரி ஓவர் கரெக்ஷன் சினாரியோஸ் அதாவது கிரவுண்டுக்கு இவ்ளோ கிட்ட வந்து இந்த மாரி நெறைய ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த மாரி டீஸ்டேபிளான அப்ரோச் இருக்கு அப்படின்னா, அவங்க கோ அரவுண்ட் பண்ணிறணும். ஸோ ஆல்மோஸ்ட் டச் டவுன் பாயிண்ட் கிட்ட வந்துட்டாங்க. அண்ட் இந்த டைம்ல வந்து ஆட்டோ த்ராட்டில் எனேபிள்டா இருக்கறனால, அது எப்பயும் போல அந்த ஏர்கிராஃப்ட்டோட பவர திருப்பி ஐடில்க்கு கொண்டு வந்துருது. பட் இங்க திருப்பி கேப்டன் என்ன நெனச்சாருன்னு தெரியல. ஏர்கிராஃப்ட்டோட பவர மறுபடியும் அவர் மேனுவலா இன்கிரீஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 83% இன்ஜின் பவர் வந்து செட் பண்ணிட்டாரு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு டேக் ஆஃப் பண்றதுக்கு எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுவோமோ, அவ்வளோ பவர். அண்ட் இதனால என்ன ஆகுது அப்டின்னா, லேண்ட் ஆகிட்டு இருந்த ஏர்கிராஃப்ட் திருப்பி கீழ டிசெண்ட் ஆகாம அதே மாதிரி ஒரு ஃப்ளோட் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த ரன்வே ஒட்டுன மாரியே இப்டியே லேண்டும் ஆகாம, மேலயும் போகாம அப்டியே பறந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீசருக்கு இந்த ஏர்கிராஃப்ட் வந்து அ அந்த ரன்வேயோட எண்ட ரீச் பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண போறோம் அப்டின்றது தெரிஞ்சு கேப்டன் கிட்ட சொல்றாரு. "நீங்க கோ அரவுண்ட் பண்ணுங்க. கோ அரவுண்ட்" அப்டின்னு சொல்றாரு. பட் கேப்டன் அத வந்து நோட்டீஸ் பண்ணாம, மறுபடியும் த்ராட்டில கொறச்சுட்டு, டோட்டல் ரன்வேயோட லென்த்தே 8858 ஃபீட் தான். அதுல ஆல்மோஸ்ட் 4458 ஃபீட்ல தான் அவரு டச் டவுனே பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த ரன்வே ஸ்பேஸ் காலி. ஸோ இப்போ கேப்டன் வந்து மேனுவல் மேக்ஸிமம் பிரேக் யூஸ் பண்றாரு. அண்ட் த்ரஸ்ட் ரிவர்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது இன்ஜினோட பவர பின்னாடி இருந்து ஒரு 2 ஸ்லீவ் மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த த்ரஸ்ட் ரிவர்சர் போடும்போது இன்ஜினோட பவர் யூஸ் பண்ணியே ஏர்கிராஃப்ட் வந்து ஸ்லோ பண்ணும். அண்ட் அகைன் இப்போ அவருக்கு கேப்டன் ரியலைஸ் பண்றாரு, இங்க நம்மளால லேண்ட் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் பாதி ரன்வே காலி ஆயிடுச்சு அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு, அந்த ரிவர்சர ஆன் பண்ணார்ல, அந்த ரிவர்சர ஃபுல்லா குளோஸ் பண்ணிட்டு, பிரேக்ஸ்ல இருந்தும் கால் எடுத்துடுறாரு. பட் மறுபடியும் என்ன நெனச்சாருன்னு தெரியல. மறுபடியும் ஃபுல்லா மேக்ஸிமம் பிரேக் அப்ளை பண்றாரு. அண்ட் மேக்ஸிமம் ரிவர்ஸும் அப்ளை பண்றாரு. ஆனா இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 60 நாட் ஸ்பீட்ல வந்து அவங்க அந்த ரன்வேயோட எண்டுல இருந்து வெளிய வராங்க. அண்ட் இந்த டைம்ல வந்து அந்த ரிவர்சர திருப்பி அவரு குளோஸ் பண்ணிடுறாரு. த்ரஸ்ட் ரிவர்சர. இது குளோஸ் பண்ணனால என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இன்ஜின்ஸ் வந்து உடனே வந்து ஸ்லோ டவுன் ஆகாது ஏர்கிராஃப்ட்டோட இன்ஜின். ஸோ நீங்க ரிவர்சர குளோஸ் பண்ணீங்கன்னா, அந்த பின்னாடி இருக்க ஸ்லீவ் மட்டும் உள்ள வந்துரும். பட் இன்ஜின் ரொட்டேஷன்லயே இருக்கனால, அது ஆக்சுவலா பிளேன இன்னும் கொஞ்சம் ஆக்ஸலரேட் பண்ணி விட்டுரும். ஸோ 60 நாட்ஸ்ல இவங்க அந்த ரன்வேயோட எண்டுல இருந்து வந்தவங்க, இப்போ ஒரு 86 நாட்ஸ் வரைக்கும் ஆக்ஸலரேட் ஆயிடுச்சு அந்த பிளேன். ஸோ இதுக்கு மேல யாரு நெனச்சாலும் அந்த பிளேன நிறுத்த முடியாது. அண்ட் இது ஒரு டேபிள் டாப் ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னனால, இந்த பிளேன் ரன்வேல இருந்து எண்டுக்கு வந்து ஒரு 110 ஃபீட் எலிவேஷன்ல இருந்திருக்கும் அந்த ஏர்போர்ட். அண்ட் அந்த பிளேன் வந்து அந்த 110 ஃபீட்ல கீழ விழுந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹிட் ஆனது காக்பிட் அண்ட் பிளேன் வந்து ஒரு 3 பீஸஸா மொத்தமா ஒரு 3 பீஸஸா டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி 2 பைலட் அண்ட் 19 பேசஞ்சர்ஸ் இறந்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் கிராஷ் இது ஒரு நைட் டைம்ல நடந்திருந்தாலும், அங்க இருந்த மக்கள் எல்லாரும் டாக்ஸி டிரைவர்ஸ், மக்கள்
சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்க எல்லாரும் வந்து உயிரோட உள்ள பிளேன்க்குள்ள மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பிளேனோட விங்ல வந்து நெறைய ஃபியூவலும் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஆக்சிடென்ட்ல ஃபியூவல் டேங்க்ஸ் எல்லாம் வந்து பங்க்சர் ஆனதுனால நெறைய ஃபியூவலும் வந்து அந்த இடத்துல லீக் ஆக ஆரம்பிச்சுருச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளேன்ல எதுவும் தீ பிடிக்கல. ஸோ இது வெளிய இருந்து பார்த்தா வந்து, ஏதாவது ஒரு இப்ப எப்பயுமே ஒரு ஒரு ஏர்கிராஃப்ட் இன்சிடென்ட் இருக்கு அப்டின்னா, எந்த இடத்துல இது தப்பா போச்சு? ஏதாவது ஒரு டெசிஷன்னால, இல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக்னால, இல்ல ஏதோ ஒரு ரிப்பேர் அப்டின்றதுனால வந்து இது தப்பா போச்சு அப்டின்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு, அ எல்லா இன்சிடென்ட்லயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் இங்க நம்மளால அந்த மாரி சொல்லவே முடியாது. ஏன்னா, இது ஒரு சிங்கிள் ரீசன்னால நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது. ஸோ இத ஆக்சுவலா ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சிரலாம். பைலட்ஸ், ஏர்போர்ட் அண்ட் கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட்டு பைலட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேப்டன் வந்து நாளைக்கு டிலே ஆகிடக்கூடாது அப்டின்றனால, இந்த இடத்துல எப்படியாவது நம்ம டச் டவுன் பண்ணியே ஆகணும். டீஸ்டேபிளான ஒரு அப்ரோச்ச வந்து அவர் பண்ணது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அண்ட் இத நோட்டீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபிசர் வந்து எந்த கொஸ்டினும் பண்ணல. அவரு கமாண்ட் எடுத்துக்கல அப்டின்றது வந்து ஒரு க்ரூ அவங்களுக்குள்ள இருக்க கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்கு அப்டின்றத வந்து காட்டுது. இதே மாரி ஒரு இன்சிடென்ட் தான் இதே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் மேங்களூர்ல வந்துட்டு 2010ல நடந்தது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 812 அண்ட் இதுலயுமே வந்து கேப்டன் அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபிசருக்கு நடுவுல இந்த கம்யூனிகேஷன் கேப் அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி அப்டின்ற ஒரு இதுனால இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்டின்னா, இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கேப்டனோட மெடிகேஷன் லிஸ்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்தபோது, அவர் அன்அப்ரூவ்ட் மெடிகேஷன்ஸ் நெறைய எடுக்கிறது தெரிய வந்தது. பட் இத ஷூரா சொல்ல முடியாது. பட் மேபி அவரு அன்அப்ரூவ்ட் மெடிசின்ஸ்லாம் எடுத்தனால அவரோட ஒரு ஜட்ஜ்மென்ட் அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ஏதாவது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகியிருந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான திங் என்னன்னா, அவரு அந்த ஃப்ளைட்ல அதாவது துபாய் டூ கோழிக்கோடு வந்த ஃப்ளைட்ல வந்து ரொம்ப கம்மியா தான் சாப்ட்டுருக்காரு. ஸோ அவருக்கு பிளட் சுகர் லெவல்ஸ் ரொம்ப ட்ராப் ஆயிருக்கலாம். விச் மைட் ஹேவ் அஃபெக்டட் அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் அந்த ஒரு காக்னிட்டிவ் திங்கிங் அந்த எபிலிட்டிய வந்து குறைச்சிருக்கலாம். ஸோ 2வது வந்து ஏர்போர்ட். வேரியோ மீட்டர் அப்படின்றத வந்து ப்ரீவியஸ் மந்த்ல வந்து நடந்த இஷ்யூல வந்து அந்த மீட்டர ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அத ஒழுங்கா வந்து காலிப்ரேட் பண்ணல. ஸோ அவங்களுக்கு 25 நாட் டெயில் விண்ட் இருந்தது வந்து அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வெறும் 10 நாட்ஸ் அப்படின்னு தான் காமிச்சிருக்கு. அண்ட் இந்த ரன்வேல வந்து ஆக்சுவலா அப்ரோச் லைட்ஸும் சரியில்லன்னு நெறைய கேப்டன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபிசர்ஸ் கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த ஆக்சிடென்ட் நடந்த வரைக்குமே அவங்க அந்த சென்டர் லைன் லைட்ஸையோ, இல்ல அப்ரோச் லைட்ஸையோ அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணல. ஸோ 3வது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மேலயும் சொல்லலாம். என்ன அப்டின்னா, பைலட்ஸ்க்கு வந்து அந்த ஆப்பரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் டூல் அத வந்து புரொவைட் பண்ணல. ஸோ அத புரொவைட் பண்ணியிருந்தா மேபி அவங்க கால்குலேஷன்ஸ் அதுல யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு பத்தாது அப்டின்றத அவங்க கால்குலேட் பண்ணி இந்த ஆக்சிடென்ட் கூட அவாய்ட் ஆகியிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாரி ஒரு செயின் ஆஃப் ரீசன்ஸ்னால இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பட் ஆஸ் யூசுவல் எந்த ஒரு ஏவியேஷன் இன்சிடென்ட் இருந்தாலுமே அதுலருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆக்சுவலா அவங்களோட பைலட்ஸ்க்கு இன்னும் நெறைய எக்யூப்மென்ட்ஸ்லாம் புரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்ட்ரா ட்ரெய்னிங்ஸ் புரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் கோழிக்கோடு ஏர்போர்ட் வந்து இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. நல்லா மெயின்டெயின் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்ல கண்டிஷன்ல மெயின்டெயின் பண்றாங்க. அண்ட் அந்த அப்ரோச் லைட்ஸ் எல்லாமே இப்போ அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அந்த ரன்வேல. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி வேற ஏதாவது இன்சிடென்ட் பத்தி நான் வீடியோ போடணும் அப்டின்னா, அத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.